அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் 2 விமானங்களை இயக்கி சோதனையானது நடைபெற்றதில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். சென்னை விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் 2 விமானங்களை வெற்றிகரமாக இயக்கி அந்த சோதனை வெற்றி பெற்றுள்ளது. 2 அடுத்தடுத்த ஓடுதளங்களிலிருந்து 2 விமானங்கள் ஒரே நேரத்தில் வெற்றிகரமாக பறந்திருக்கின்றன. சோதனை வெற்றியால் சென்னை விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் 2 ஓடுதளங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவாகி இருக்கின்றது. சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விமான நிலையங்களில் ஒன்றாக இருக்கின்றது. ஒரே நாளில் அதிகமான பயணிகள் பயணிக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் என்றால் அது சென்னையுடைய விமான நிலையமாக குறிப்பிடுகிறார்கள். அதனால்தான் சென்னைக்கு ஒரு விமான நிலையம் போதாது, மற்றொரு விமான நிலையம் வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். சென்னையினுடைய அந்த விமான நிலையத்தை மேலும் விரிவுபடுத்தவும் தொடர்ந்து பல்வேறு தொழில்நுட்ப விஷயங்களை கொண்டு வருவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையிலே தான் ஒரே நேரத்தில் 2 விமானங்கள் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நேரத்தில் ஒரு விமானம் தான் மேலே செல்லும், மற்றொரு விமானம் தரையிறங்கும், அது போன்ற ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் ஒரே நேரத்தில் 2 விமானங்கள் மேலே பறக்கக்கூடிய அந்த டேக் ஆஃப் என்று குறிப்பிடுவார்கள் ஆங்கிலத்தில், அப்படி பறப்பதற்கான அந்த சோதனை முயற்சி என்பது வெற்றிகரமாக செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட விமானங்கள் செல்வதிலே தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படும், சிக்னல்ஸ் ப்ராப்பரா கண்ட்ரோல் ரூமுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் முன்பு இருந்த நிலையில் அதில் நாம் வலுவடைந்திருக்கின்றோம். இதனால் ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் ஒரே நேரத்தில் பறந்து செல்லும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து இனி இது போன்று ஒரே நேரத்தில் பல விமானங்களை இயக்குவதற்கான முயற்சியிலே இங்க இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகள் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.